இதோட ஒயின் ஷாப் பேன் அப்படின்னுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கட்டி கச்சாதான் தலை தூக்கமாக வரும். ஒயின் ஷாப் இல்லைன்னா நாங்கள் என்ன தலை பண்ணுறது? மூடி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் திறந்து வைங்கப்பா. இன்னும் இப்போ ஒண்ணுமே கிடையாது. உடம்புக்கும் கேடு, குடும்பத்துல எல்லாருக்குமே கேடு. அவங்களுக்கு வருமானமே இதில் தான் இருக்கு. அது எப்படி தலை மூடுவாங்க? போடலாம் மாட்டாங்க தலை. இப்போ 150 ரூபா விற்கும் போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஆயிடுச்சு, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஆயிடுச்சு. அங்கங்க குடிச்சிட்டு ஊந்து கிடக்குறாங்க ரோட்ல. கொண்டாட்டிங்கலாம் போய் தூக்கின்னு வர வேண்டியதா இருக்குது. கொரோனா டைம்ல இல்லை எங்கன்னா குடிச்சுமா எப்போ வருவாங்களோ குடிச்சிட்டு, எந்த டைம்ல வந்து அடிப்பாங்களோ. நிறைய குடும்பங்க அதனால ரொம்ப தத்தளிக்கிறாங்க ரோட்ல. கல் நல்லது உடம்புக்கானு, இது கெட்டதுன்னு சொல்லுது. ஆனால் இது விற்கிறாங்க, அது பேன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஓட்டு கூட சரியா போட மாட்டேன்றாங்க. இந்த குடி எடுத்து போட்டீங்கன்னு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில அதால பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சது. எங்க வீட்டுக்காரர் அதால இறந்துட்டாரு. தூங்கி எந்திரிக்கிறீங்க, இதோட ஒயின் ஷாப் பேன் அப்படின்னுறாங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஒயின் ஷாப் லீவுனா என்ன தலை ஆகுறது? உலகம் என்ன தலை ஆகுறது? எங்க வீட்டுக்காரன் செம்மையா குடிப்பாரு. ஒயின் ஷாப் மூடுறத வந்து நல்லதுதான் நினைக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் பெண்களாக தான் நினைக்கிறாங்க. மூணுனாதான் நல்லது. எல்லாம் யாரும் குடிக்காம நல்லா இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில அதால பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சது. எங்க வீட்டுக்காரர் அதால இறந்துட்டாரு. கல்யாணம், ஒரு காது குத்தல், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது சந்தோஷத்துக்காக சில பேர் லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மூடி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் திறந்து வைங்கப்பா. இன்னும் இப்போ அவங்களுக்கு வருமானமே இதில் தான் இருக்கு. அது எப்படி தலை மூடுவாங்க? மூடலாம் மாட்டாங்க தலை. அது குடிச்சா என்ன நல்லாதான் நடக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. உடம்புக்கும் கேடு, குடும்பத்துல எல்லாருக்குமே கேடு. அது மூடிட்டா ரொம்ப நல்லதுதான். மூடிடுங்க சீக்கிரமா. நீங்க வந்து ஒயின் ஷாப்பை மட்டும் மூட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கட்டி கச்சாதான் தலை தூக்கமாக வரும். ஒயின் ஷாப் இல்லைன்னா நாங்கள் என்ன தலை பண்ணுறது? ஆனால் 140 ரூபா கவர்மெண்ட் ரேட்டு. நீ எதுக்கு 150 ரூபாய்க்கு? இப்போ 150 ரூபா விற்கும் போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஆயிடுச்சு, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஆயிடுச்சு. அப்போ யார் திருடுறது? இதெல்லாம் வந்து யாரால வருது? இந்த சரக்குலாம் வந்து மக்களாக வந்து உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்க. யார் பண்ணி அனுப்புறாங்க? அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணி அனுப்புது. 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இவன் வந்து கேட்டால் கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்க மாட்டான். ஒயின் ஷாப்பில் ரேட்டு 150 ரூபான்றான். அப்போ இதெல்லாம் நான் 2 குவார்டர் அடிப்பேன். 300 ரூபாய் போயிடுச்சு. அப்போ மீதி யாருமே எப்படி குடும்பத்தை பண்ண முடியும்? நேரா வந்து ஒயின் ஷாப்புக்கு தான் தேடி போறாங்க. அந்த குடும்பத்தை கொடுத்தாதான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அவங்க இப்போ அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், எதாவது பண்ணணும், அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அவங்களுக்கு அதுலயே கெதியா இருக்காங்க. குடிக்கிறதுனா நிறைய பிரச்சனை வருது தான் தலை. அதுக்குன்னு 24 ஹவர்ஸ் குச்சிக்கினே இருக்கக்கூடாது தலை. ஏதோ உடம்பு வலிதான், அப்பப்போ குடிக்கிறோமா, அதோட வச்சுக்கணும் தலை. அங்கங்க குடிச்சிட்டு ஊந்து கிடக்குறாங்க ரோட்ல. கொண்டாட்டிங்கலாம் போய் தூக்கின்னு வர வேண்டியதா இருக்குது. புள்ளிங்க படுத்து கிடக்குதுங்க அங்கேயே. ஒண்ணுமே பண்ண முடியாது. குடியால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். நிறைய பேர் வேலை வெட்டிக்கு போகாத காலையிலேருந்து சாயங்காலம் குடின்னே கெதிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப பாதிக்குது. கொரோனா டைம்ல இல்லை எங்கன்னா குடிச்சுமா நல்லா நிம்மதியாக தான் இருந்தோம். இப்போ வெளியே போடான்றான். எது குடிச்சதுனால கொரோனா கூட எல்லாம் குடிக்காம நல்லா இருந்தாங்க. அது மூணுனாதான் நல்லது. இதை அவாய்ட் பண்ண, குடின்றது இருந்தாலே குடும்பம் சீரழிஞ்சு தான் போகும். ஆனால் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் குடிக்கிறவங்கள வந்து யாராலும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. குடி கடைங்கள்ல இந்த வைன் ஷாப் கடைங்களை எடுத்துட்டீங்கன்னா எல்லா பெண்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் நல்லா இருக்குன்னு ஓட்டு கூட நல்லா போடுவாங்க. பில்டிங் வேலை செய்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டொக்கில் இறங்குறேன். நான் வந்து அந்த வழியில் நான் ஒரு குவார்டர் சாப்பிட்னா நான் இறங்குறேன். எப்போ வருவாங்களோ குடிச்சிட்டு, எந்த டைம்ல வந்து அடிப்பாங்களோ, எந்த சமையல் சோறு ஆக்கினாலும் கஷ்டம். எல்லாரையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்களே. இதே நம்ம ஆட்டோ டிரைவரே ஒருத்தர் எடுத்துங்களேன், அவருக்கு வேலையே இதுதான். இப்போ வண்டிக்கும் ஆட்டோ ஓட்டுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல, குடியே 24 மணி நேரம் இருப்பார். வேலைக்கு போறது, குடிச்சிட்டு வர்றது, கோயிலுக்கு போறது, பொண்டாட்டிங்களை திட்டுறது, பேசுறது, அடிக்கிறது, இதே தொல்லை. நிறைய குடும்பங்க அதனால ரொம்ப தத்தளிக்கிறாங்க ரோட்ல. குடி வேலையாக இருக்கக்கூடாது தலை. நம்ம மட்டும் குடி தான் நம்மளுக்கு வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். அதை பத்தி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால எங்களுக்கு அது கஷ்டமா தெரியும் போது அது மூட்டுறது நல்லதுதான் தோணுது. கல் நல்லது உடம்புக்கானு, இது கெட்டதுன்னு சொல்லுது. ஆனால் இது விற்கிறாங்க, அது பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நேச்சுரலாக வர்றது, இது வந்து கெமிக்கல். குடி யாருமே ஒழிக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் ஓட்டு கூட சரியா போட மாட்டேன்றாங்க. இந்த குடி எடுத்து போட்டீங்கன்னு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஒயின் ஷாப் இருக்கலாம் தலை, நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருக்கட்டும். ஆல்கஹால் அதிகமாக கலக்குறாங்களே, அந்த ஆல்கஹால் கம்மியாக கலந்து கொடுத்தா எங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். குடி இருக்கக்கூடாது, வைன் ஷாப்ல இருக்கக்கூடாது. நாங்கள் அதுக்கு என்ன போராட சொன்னாலும் நாங்கள் போராடுவோம். ஏன்னா நிறைய குடும்பம் தெருவுக்கு வந்துருச்சு.
மிட் நைட் ஓவர் நைட்டு திடீர்னு 2000 ரூபாய் நோட்டு க்ளோஸ் பண்ண மாதிரிலாம் ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணக்கூடாது. குடிக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இனிமேல் அடுத்த 6 மாதத்தில் நிப்பாட்ட போகிறோம், நீங்கள் இதை பற்றின யோசனை பண்ணிக்கிங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிங்க, திடீர்னு நிப்பாட்டினா உங்களுக்கு மன நிம்மதி வராது, அதுக்கு மாற்றம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றோம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு அடுத்த 6 மாதத்தில் நிப்பாட்டுறோன்றது முன்கூட்டியே தெரியணும். எனக்கு நான் ரொம்ப கேட்டுக்கிட்டு ஒயின் ஷாப்பை மூடிடுங்க. எப்போ நடக்கும்னு காத்துட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்பை மூணாதான் நல்லது. சூப்பராக தான் இருக்கும். எல்லாம் நிறைய குடும்பங்க வந்து நல்லா இருப்பாங்க. என்ன மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வரவேற்க வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பாக வரவேற்பேன் சார். நான் கண்டிப்பாக வரவேற்பேன். கண்டிப்பாக வந்து நான் வரவேற்போம்.